அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தேவநேய பாவனர். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த தேவநேய பாவனரை குறித்து ஒரு 25 கேள்விகள் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். அதோட ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது கேள்வி, தேவநேய பாவனர் எங்கு பிறந்தார்? தேவநேய பாவனர் எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கேள்விக்கு சங்கரன் கோவில். 2 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, தேவநேய பாவனர். 3வது கேள்வி, பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. தேவநேய பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக அகரமுதலியுடைய ப்ராஜெக்ட் டைரக்டரா எந்த வருஷத்தை அப்பாயிண்ட் பண்ணாங்க அவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/5/1974. அவருடைய முதல் கட்டுரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு. முதல் கட்டுரை தமிழ் வரலாறு. தமிழை ஆளன வளர்த்து மாபெரும் தொண்டு செய்தவர் தேவநேய பாவனர். 6வது கேள்வி, தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் கால்டுவெல். 7 தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரதிமாறு கலைஞர். 8 தமிழை தழைக்க செய்த செம்மல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். இது வந்து 4மே இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ் தான். இதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தமிழை தழைக்க செய்த செம்மல் அப்படின்னு சொன்னா மறைமலை அடிகள். ஓகேங்களா? தமிழை வந்து தழைக்க செய்தார், அதனால மறைமலை அடிகள். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்றவரு பரதிமாறு கலைஞர். தனியா அந்த தனித்தமிழ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான தமிழ் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு வித்திட்டவராக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதிமாறு கலைஞர். தமிழின் தொன் சாரி தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். 5 தமிழை ஆளன வளர்த்து மாபெரும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். ஓகேங்களா? ஸோ தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரதிமாறு கலைஞர், தமிழை தழைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். 9 தேவநேய பாவனர் எத்தனை சிறப்பு பெயர்களை கொண்டிருந்தார்? 174 சிறப்பு பெயர்கள். 1, 7, 4 அவருடைய சிறப்பு பெயர்கள் 174 இருந்துச்சு. 10 எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் தேவநேய பாவனர். 11 தேவநேய பாவனருடைய வேறு பெயர்களில் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இதுல 4 பெயர்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 பெயர்கள்ல 3 மட்டும் அவருடைய பெயர் சிறப்பு பெயர்கள் அல்லது அவரை நம்ம சொல்லக்கூடிய அடைமொழி பெயர்கள் அதெல்லாம் வரும். இன்னும் 1 மட்டும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெயர் அப்படின்றது தான் இதோடைய கருத்து. ஸோ இப்போ தேவநேய பாவனருடைய வேறு பெயர்கள் அல்லாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் காவலர், மீதி அவருடைய சிறப்பு பெயர்கள். 12 மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற வருஷம் 1981. எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஜனவரி. அந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாமே ஜனவரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது. பட் இங்க வந்து வருஷம் 1981, 5/1/1981 அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 13வது கேள்வி, உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே அப்படின்னு சொன்னதும் தேவநேய பாவனர் தான். மன்னிப்பு உருது சொல், பொறுத்து கொள்க என்பது தமிழ் சொல் அப்படின்னு சொன்னவர் தேவநேய பாவனர். மன்னிப்பு அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, பொறுத்து கொள்கன்னு சொல்லணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கிறோம். பெரும்பாலும் பொறுத்து கொள்கன்ற அந்த சொல்ல வந்து நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு வரும்பொழுது சொல்லுவோம், பொறுத்துக்கோங்க எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சொல்றது வந்து கஷ்டங்கள பேஸ் பண்ணி நம்ம அந்த பொறுத்து கொள்கை சொல்றோம். ஆனா பொறுத்து கொள்கை அப்படிங்கிறது நாம ஒரு தவறு செய்துட்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்திட்டோம்னாவோ, அல்லது நாம மற்றொரு இடத்துல நம்ம செய்தது தவறுன்றத உணர்ந்து அவங்கள்ட்ட நம்ம ஃபீல் பண்ணி சாரி கேட்கணும்னாவோ எதை சொல்லணும் அப்படின்னா பொறுத்து கொள்க அப்படின்றது தான் சொல்லணும். இனி நம்ம வந்து பொறுத்து கொள்க அப்படின்றத நம்ம தமிழ்ல இதை பயன்படுத்தினால் நலமாக இருக்கும். அதுதான் தேவநேய பாவனருடைய ஒரு இந்த கூற்று. சரிங்களா? 15 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு சொன்னதும் தேவநேய பாவனர் தான். 16 தன்மைகள் இருக்குது, செவ்வியலான தன்மைகள் இருக்குது, செம்மையான தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் தேவநேய பாவனர். 16 தமிழ் மொழியை வடமொழியினுடைய வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான்னு சொன்னது யார் அப்படின்னா தேவநேய பாவனர். மன்னிப்பு எம்மொழி சொல் ஏற்கனவே பார்த்தோம், உருது மொழி சொல். மதுரை உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற வருஷம் 1981. 1981ல முதல் உலக தமிழ் மாநாட்டுல மாந்தன் தோற்றமும் மரபுங்கிற தலைப்புல சொற்பொழிவு ஆற்றினார் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். என்ன தலைப்புல? மாந்தனுடைய தோற்றம், மனிதனுடைய தோற்றமும் மரபும் அப்படின்றத குறித்து சொற்பொழிவு ஆற்றினாரு தேவநேய பாவனர். எந்த மாநாட்டுல? முதல் உலக தமிழ் மாநாட்டுல 1981ல மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில். எத்தனை நூல்களை அவர் படைச்சிருக்கிறாரு? 43 நூல்களை படைத்திருக்கிறார். அடுத்த 2 கொஸ்டின் ஒரே ஒரே மாதிரி இருக்கும். அதனால 20, 21 அதனால ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஸோ 22 தேவநேய பாவனரை பற்றி சரியானவை. கூற்று 1 பாருங்க, மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. கூற்று 2 வந்து செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்குனராக இருந்தாரு.
3 பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதினார். இதுல எது சரி? உங்களுக்கு ஏற்கனவே நம்ம மேலே பார்த்திருக்கோம். அத வச்சு நீங்க அழகா எழுதலாம். ஸோ மொழி ஞாயிறுங்கிறது தேவநேய பாவலர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் ப்ராஜெக்ட் டைரக்டர் அகரமுதலினுடைய ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தவரும் தேவநேய பாவலர் தான். பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூல் எழுதியவர் தேவநேய பாவலர் கிடையாது. ஸோ கூற்று 1ம் 2ம் மற்றும் சரி, 3 வந்து தவறு. பள்ளி பறவைகள் யார் எழுதினா? நீங்க அத செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. பள்ளி பறவைகள் எழுதிய ஆசிரியர் யார்? அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. 23 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு அப்படின்ற அழைக்கப்படுபவர் யாரு? அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ யார் அவரு? தேவநேய பாவலர் தான். காரணம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும், மொழி ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதுனதுனால அவருக்கு மொழி ஞாயிறு அப்படின்னு பேர் வச்சாங்க. நிறைய இலக்கண கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. மொழியினுடைய ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதனால தேவநேய பாவலர் நம்ம என்ன சொல்றோம்? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். ஸோ 2மே சரியா? கூற்றும் காரணமும் அப்படின்னா 2மே சரிதான். 24வது கேள்வி. தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் பரிதிமாற் கலைஞர். தனி தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் மறைமலை அடிகள். இது 3யும் பாருங்க. ஸோ இது 3ல தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் யார்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யாரு? கமெண்ட்ஸ்ல போடுங்க. தனி தமிழுக்கு வித்திட்டவர் யாரு? பரிதிமாற் கலைஞர் இல்லையா? ஸோ தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர்ன்றது சரி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் மறைமலை அடிகள். இது தவறு. ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாரு? தேவநேய பாவனர். ஸோ அப்ப 1ம் 3ம் தவறு. 2 மட்டுமே சரி. நான் ஆக்சுவலா கூற்று 2 மட்டும் சரி. நாங்க 2ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ டைப்பிங்ல 1ன்னு போட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கூற்று 2 மட்டும் தான் சரி. இது மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ மீதி கூற்று 1ம் கூற்று 3 என்னது? தவறு. ரைட்டா? ஓகே. அடுத்தது. லாஸ்ட் கேள்வி. செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவனர். செந்தமிழ் ஞாயிறு தேவநேய பாவனர். ஓகேங்களா? ஸோ நீங்க இதுவரையிலும் நாம வந்து தேவநேய பாவனரை குறித்து ஒரு 25 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோல போய் பாருங்க. பிடிஎஃப்மே லிங்க்ல குடுத்துருக்கேன். அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரையிலும் நாம தேவநேய பாவனரை குறித்து ஒரு 25 கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து எபினேசி டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.